எதிர்பார்க்கவே இல்லங்க. எதிர்பார்க்காத நேரத்துல இந்தியா எங்களை போட்டு தள்ளிட்டு போயிட்டாங்க. ஆனா நாங்க விடவே மாட்டோம். செகண்ட் டெஸ்ட்ல பாருங்க பயங்கரமா கம்பேக் கொடுக்குறோம். இந்தியாவை நாங்க போட்டு தள்ளுறோம் அப்படின்ற மாதிரி இந்திய அணிக்கு எப்பவுமே எமனா இருக்கக்கூடிய டிராவிஸ் ஹெட் பயங்கரமா பேசியிருக்காரு இரண்டாவது டெஸ்ட் போட்டியை பத்தி. பார்டர் கவாஸ்கர் டிராஃபியோட முதல் டெஸ்ட் போட்டியானது பெர்த்தில் நடந்துச்சு. இந்த மேட்ச்ல இந்திய அணி அபாரமா விளையாண்டாங்க. 295 ரன்கள் தேசத்துல ஆஸ்திரேலியா மண்ணிலேயே ஆஸ்திரேலியா சும்மா வச்சு செஞ்சாங்க. என்னதான் நியூசிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடர்ல தோல்வி அடைஞ்சிருந்தாலும் கூட இந்தியாவோட கம்பேக் அப்படிங்கிறது வேற லெவல்ல இருந்துச்சு. ஆஸ்திரேலியாவுக்கு சரியான பதிலடி கொடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த வெற்றிக்கு முக்கிய காரணம் அந்த போட்டியில இந்தியனோட கேப்டனா இருந்த ஜாஸ்பிரிட் பும்ரா அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இந்திய அணியை சூப்பராவே லீட் பண்ணியிருக்காரு. அந்த மேட்ச்ல 8 விக்கெட்டுகளை வீழ்த்தி ஆட்டநாயகன் விருதையுமே கைப்பற்றினாரு. இந்த மேட்ச்ல இன்னொரு விஷயம் சொல்லலாம். தி கிங் விராட் கோலியோட கம்பேக் சரியான நேரத்துல சூப்பராவே கம்பேக் கொடுத்திருக்காரு. நல்ல ஃபார்முக்கு திரும்பி இருக்காரு. சூப்பரான ஒரு செஞ்சுரி எடுத்தாரு. அதே மாதிரி கேஎல் ராகுல், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அபாரமான நடத்தை வெளிப்படுத்தி இருக்காங்க. இந்த உத்வேகத்தோடைய இரண்டாவது டெஸ்ட் போட்டியில அடிலைட் மைதானத்துல ஆஸ்திரேலியா வீழ்த்த இந்திய அணி தயாராகிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல நாங்க எதிர்பார்க்காத நேரத்துல எங்களை இந்தியா வீழ்த்திட்டாங்க. ஆனா அடிலைட் டெஸ்ட் அப்படி இருக்காது அப்படின்ற மாதிரி ஆஸ்திரேலியா அணியின் நம்பிக்கை நட்சத்திரமான டிராவிஸ் ஹெட் பேசியிருக்காரு. இத பத்தி டிராவிஸ் ஹெட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பும்ராவுக்கு எதிராக சில முறை நான் சந்திச்சிருக்கேன். அதுதான் எனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் நினைக்கிறேன். ஆனா இப்பலாம் கொஞ்சம் அக்ராஸ் பகுதியில இருந்து எனக்கு எதிரா வராரு. இதனால சமீப காலத்துல அவர் எதிர்கொண்ட மாதிரியே அவர் நல்லா எதிர்கொண்டா போதும். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல நாங்க தோத்ததுக்கு அங்க இருந்து மீண்டு வரதுக்கு சில நாட்கள் ஆகிருக்கு. அதுவும் அந்த மேட்ச்ல நாங்க ரொம்பவே மோசமா தோத்துருக்கோம். இப்போ எங்களுக்கு நல்லாவே கேப் கிடைச்சிருக்கு. இந்த தோல்வியில இருந்து மீண்டு வரதுக்கும் புத்துணர்ச்சி கிடைக்கிறது ரொம்பவே சுலபம். அதை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தான் அங்க இருந்து மீண்டு வந்து 3ல இருந்து 4 நாட்கள் பயிற்சி செய்ய இருக்கும். கண்டிப்பா இப்ப உறுதியோட இருக்கும். டீம்ல பெருசா மாற்றம் எதுவும் இருக்காது. அடுத்த மேட்ச்ல எங்களுக்கு என்னெல்லாம் சேலஞ்ச் இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் எனர்ஜியோட விளையாட முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்லி டிராவிஸ் ஹெட் அவரோட கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காரு. அடிலைட்ல நடக்க இருக்க இரண்டாவது டெஸ்ட் போட்டியானது நவம்பர் 6ஆம் தேதி பகலிரவு போட்டியா நடைபெற இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். ஆஸ்திரேலியா பிஎம் அணிக்கு எதிரான பயிற்சி போட்டியில இந்திய அணி அபாரமா விளையாடி இருக்காங்க. வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம்.